பிரைஸ் த லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேக நபர்கள் என் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் என்னால் தாங்கவே முடியல, எப்பொழுதும் ஒரு சோர்வாக காணப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்னும் சில நபர், இந்த வியாதி நான் எவ்வளோ டேப்லெட் எடுத்தாலும் இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகமே கிடைக்கல, அடுத்தது எந்த மருத்துவரை நான் போய் பார்க்குறது, யார் இதுக்கு பெஸ்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடி அலைந்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் வேத வசனம் இப்படியாய் சொல்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தின் கடைசி பகுதி, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வேத வசனத்தில் நம்ம பார்ப்போம் என்றால், அவருடைய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் குணம் ஆவீர்கள் என்று சொல்லலை, நீங்கள் குணமானீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளது ஆண்டவரே, இந்த வார்த்தை அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி, இந்த வசனத்தின்படி இயேசுவே அப்பா உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வியாதியை பார்த்து நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யும்போது, கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் அந்த வியாதியிலிருந்து உங்களை சுகப்படுத்த குணப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவன் என்பது நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. நீங்கள் விசுவாசிங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அதனால் ஐயோ இந்த வியாதி வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு நாளும் பயப்படாதீங்க. ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்க, நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.